வா வா வா. வா கார்த்திக் வா. இவ்வளவு நாளா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் நானும் இப்ப சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன். வா வா. குட் மார்னிங் கார்த்திக். என்ன வழக்கம் போல அதே கனவுதானா? எப்பவும் ஒரே பிளாஷ்பேக் தானே? தூங்கி எழுந்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு நான் யாரு, எங்க இருக்க, இந்த டயலாக மாத்தவே மாட்டியா? என்னாச்சு? ஏன் இப்படி முழிக்கிற? அதுக்குள்ள மறந்துட்டியா? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனவங்கள ஃபியான்சேன்னு கூப்பிடுவாங்க. ஏய், நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு துரத்திட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை காதலிக்கல. நான் செய்யற வேலையை மட்டும்தான் காதலிக்கிறேன். நாம ரெண்டு பேரும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரைட்? இதானே சொல்ல வந்த? ஏ கார்த்திக், நீ திருந்தவே மாட்டியா? நீ லவ் பண்ண மாட்ட, பூஜைக்கும் வர மாட்ட. ஃபார் காட் சேக் என்கேஜ்மெண்ட்டுக்காவது வருவியா இல்லையா? சீக்கிரம் கிளம்பு. பூஜையை முடிச்சிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. நீ இங்கேயே லேட் பண்ணன்னு வை. அவங்க எல்லாரும் நம்ம மேல தான் கோவப்படுவாங்க. என்ன சிரிப்பு? நீ இப்ப என்ன சொன்ன? நம்ம லேட்டா போனா நம்ம ஃபேமிலில இருக்கவங்க நம்ம மேல கோவப்படுவாங்களா? இத்தனை வருஷமா நீ என்ன மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்க. என் ஃபேமிலியை புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க கோவமே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்க போனாலும் லேட்டா தான் போவாங்க. பொதுவா மத்தவங்க வீட்டுல லேடிஸால மட்டும் தான் லேட் ஆகும். ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல. எங்க அப்பாவால தான் லேட்டே ஆகும். இன்னும் ஒரு 5 minutes. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவேன். எங்க டாட் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. டெய்லி 1 hour ட்ரெட்மில். என்ன ஆனாலும் சரி அதை விடவே மாட்டாரு. அது முடிச்ச உடனே தான் மத்த விஷயம். அன்னைக்கு என்ன சூட் போடுவாருன்னு அவருக்கே தெரியாது. அவரோட கன்ஃபியூஷனை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோயின் வருவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா. அவங்க அங்க வந்து, ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது ஒண்ணு ரெடி. ஆண்டவன் புருஷனை ரொம்ப அழகா படைச்சிட்டானா, அதைத்தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணை பற்றும் போல இருக்க. என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இல்ல, உங்க பையனுக்கு. ஐ நோ. ஆனா என்னடி பண்ண சொல்ற நீ? போ. நான் இந்த அளவுக்கு அழகா இருக்கிறது என்னோட குத்தம் இல்ல, ஆண்டவனோட குத்தம். சரி விடு. ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த கலர் கோட்டு போட்டோம்? எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் அப்படியே சுந்தரனா தெரியணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏடி, சுந்தரனா தெரியாதா? அதாவது சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால். போங்க. ஏய், நான் சுந்தரனா, அப்ப நீ சுந்தரி தானே? ரொம்பதான். சரி, இந்த கலர் ஓகேவா? ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. சிவனுக்கு இன்னைக்கு பூஜை வச்சிருக்கோம். சிவனுக்கு ஒயிட் கலர் தான் பிடிக்கும். எங்க ஃபேமிலில எல்லாரும் தனியா தெரிவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஆக்ஷன், எமோஷன், டிராமா, காமெடி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கலாம். என்னங்க நீங்க இன்னைக்கு போய் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் உங்களை வெள்ளை கோட்டு தானே போட சொன்னேன். எங்க இன்னைக்கு சிவனுக்கு பூஜை இருக்குங்க. அவருக்கு வெள்ளை கலர் பிடிக்குமா பிடிக்காதோ? ஆனா பார்வதிக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கே நல்லா தெரியும் பொம்பளைங்க மனசை சங்கடப்படுத்த கூடாதுன்னு. ஏண்டி அழகா இருக்கா? கருப்பு ட்ரெஸ் வேண்டாமேங்க. எனக்கு என்னமோ அபசகுணமா படுது. இது ஒரு இட்டாலியன் ஃபேப்ரிக். பாரிஸ், மிலான் உலகத்தோட ஃபேஷன் கேபிட்டல். அங்க இருக்கிற டாப் மாடல்ஸே டிசைனர்ஸ் தான். அவங்களே இந்த கலர் தான் போடுறாங்க. சித்தப்பா, நீங்க முத தடவை இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நல்லா இருந்தது. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும்
ஏன் காது படவே 400-500 தடவை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உனக்கு கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா நீ ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கிறேன்னு சொன்ன. சித்தி சீக்கிரம் கிளம்புங்க, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வா போலாம். நீ சுந்தர தான்டா டேய். கம். இந்த சிப்ஸையாவது சாப்பிட்டுக்கிறேன். சிவனின் கழுத்தை நெரிக்கும் பாம்பை எதிரே நின்று பார்க்கும் போது உதிரும் சொற்கள் உனது வாயின் பற்களாக மாறும் போது சிவசம்போ 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 சிவசம்போ. பெண்ணின் சாபம் பாம்பின் வழியே அருகிருந்து உணரும் போது கண்ணில் தெரியும் பயத்தை மறைக்க சிவனை நாமும் அழைக்கும் போது சிவசம்போ 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 சிவசம்போ. சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே உன் சக்தி ஒன்று போதுமே உலகமெங்கும் வெற்றியே. சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே உன் சக்தி ஒன்று போதுமே உலகமெங்கும் வெற்றியே. பூஜையே அவருக்காக தான் பண்றீங்க. அவர் இல்லாம எப்படி? வந்துட்டேன். Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க சாமி. வெளியில என்ன புயல் அடிக்குது? வெளியில தானே அடிக்குது, வீட்டுக்குள்ள அடிக்கலன்னு சந்தோஷப்படு. ஜன்னல திறந்து வைக்கிறதே காத்து உள்ள வரதுக்கு தானே. கிண்டெல்லாம் வேண்டாங்க. மனசுல பக்தியும் வீட்டுல தெய்வமும் இருக்கும்போது கெடுதலே நடக்காது. அம்மா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பெரிய காத்தடிச்சா வர மழைய கூட அது தடுத்துரும்னு சொல்லுவாங்க. அடிக்கிற காத்துல ஐயர் காணாம போகாம போனாரு. இந்த நேரத்துல கூட சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. திவ்யா சித்தி உன் போனை கொஞ்சம் கொடு. பாத்தியா ஜோக் குடிச்சவங்க அம்மா இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு பாத்துக்க. டென்ஷன்ல தூங்கவே மாட்டா. எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜாதகத்தை பாத்துட்டீங்களா? என்ன சொல்லுது? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. உங்க பையன் ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, இன்னும் 5 நாள்ல அவனுக்கு கெட்ட நேரம் வரப்போகுது. அப்படின்னா அவனோட 25வது பிறந்த நாள். நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. ராகுவும் கேதுவும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்காங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. உங்க பையன் கல்யாணத்தை அவனுக்கு 25 வயசு வர்றதுக்குள்ள நடத்தி ஆகணும். அப்படி பண்ணலன்னா அவனுக்கு 25 வயசு ஆரம்பிக்கும் போது அவனோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ரொம்ப பெரிய ஆபத்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மூட நம்பிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சாமியார் என்னமோ சொன்னார்னு சொல்லி நம்ம பரம்பரை அரண்மனையில என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்ற. விஐபிஸை கூப்பிட்டு பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்ட, நடக்கல. நான் சொல்றத நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இது நம்ம புள்ள உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மோசமான சம்பவத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை மறுபடியும் பேசக்கூடாதுன்னு. அந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு ரொம்ப மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கேன். அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் எதையும் காட்டிக்கலனாலும் எனக்குள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்ப நடந்த விஷயம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கும்பிடாத சாமி கிடையாது. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாத. எதை ஞாபகப்படுத்த கூடாது? நீங்க எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க? அது ஒண்ணு இல்லடா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? 2 இளம் ஜோடிகள் தன்னந்தனியா பேசிட்டு போது குறுக்க வரக்கூடாதுன்னு சொன்னால. பரவாயில்ல, நீ உள்ள வந்துட்டு, அது கூட தப்பு இல்லடா. ஆனா உள்ள வந்த கையோட என்ன நடக்குதுன்னு கேட்ட பாரு, அதுதான் தப்பு. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி எளிமையான கப்பலுக்குள்ள நிறைய
விஷயங்கள் இருக்குண்டாடே. எங்க 2 பேரையும் பாத்தியா? இப்படிப்பட்ட ஜோடி பொருத்தத்தை வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நீங்க சொல்றது என்ன டாட்? இந்த உலகத்திலேயே என் மோம் டாட் தான் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல். டேய், இந்த எல்லா ரொமான்ஸ்க்கும் கிளாமருக்கும் உங்க அப்பா தாண்டா காரணம், இவ இல்லடா. டேய் சரி ஒத்துக்கிறேன். எல்லாரும் உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்க டாட். வாமா. பரம்பரை அரண்மனையில சிவராத்திரிக்கு முன்னாடி எப்படியாவது கார்த்திக் நிச்சயதார்த்தத்தை முடிச்சே ஆகணும். என்னங்க, கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குமே, அங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. பூஜை நேரத்துல பயங்கரமா காத்தடிச்சதை நினைச்சு என் மனசு இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இப்ப கூட பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்க. எஸ், கரெக்டா சொன்ன. காத்தடிக்கும், அது இயற்கை. அதுக்காக யாராவது பயப்படுவாங்களா? நீ ஆசைப்பட்டது சீக்கிரமே நிறைவேற போகுது. நம்ம பையனோட நிச்சயதார்த்தம் நீ விரும்பின அதே இடத்துல நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. என்ன கார்த்திக், ஏன் சும்மா சும்மா கழுத்திலே கை வச்சிட்டு இருக்க? ஏதோ இரிட்டேஷனா இருக்கு. என்னன்னு பாரு. கட்டு பாக்குறேன். ஐயோ கார்த்திக், என்னது? இத பார்த்தா ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது கொசு கிசு கடிச்சிருக்கோம். இல்ல 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 இல்ல, இது கொசு எல்லாம் கடிச்ச மாதிரி இல்ல. யாரோ கொஞ்சலா கடிச்சிருக்காங்க. இத பார்த்தா அப்படி தெரியலையே. இது வேற ஏதோ மாதிரி தெரியுது. எதுக்கும் நான் ஆன்லைன்ல சர்ச் பண்றேன். பாம்பு! இது பாம்பு கடியோட அடையாளம். ஏய் கார்த்திக், பாத்து. வண்டி நிறுத்து. என்னாச்சு? ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அர்ஜுன், தண்ணி கொண்டு வா. கார்த்திக், என்ன பாருப்பா, அவரை தூக்கி ஓரமா உட்கார வச்சிரு. இல்லப்பா, இவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆமா, இது என்ன இடம்? இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப பழகுன இடம் மாதிரி இருக்கு. ஐயா, சாரியா, தெரியாம வந்து அடிச்சிட்டேன். வாங்க, நான் உங்க கொண்டு. இருக்கட்டும்பா, அந்த ஆண்டவனா அழைக்கிற வரைக்கும் என் உயிர் என்னை விட்டு போகாது. அவன் கூப்பிட்டுட்டான்னா என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு காலனோட காலன், அந்த மகா காலன் இருக்கானே, உயிரை பறிக்கிற முதலாளியோட ராத்திரி, அவனோட அருள் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுவே அவன் மனசு மாறிடுச்சுன்னா என்ன வேணும்னாலும் செய்வான். கடவுள் கூட மனசு மாறுவாரா? அவன் பக்தர்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அங்க ஒரு நாகக்கோயில் தெரியுதே, அந்த நாகக்கோயில் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரகாசமா இருக்கும். அவன் தலையில இருக்கிற சந்திரன் மாதிரி. இந்த கோவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே கோவில் தான் இது. அவனோட விருப்பம் இல்லாம இந்த கோவிலுக்கு ஒருத்தராலையும் போக முடியாது. அதுவே அவன் விருப்பப்பட்டுட்டான்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வர வச்சிடுவான். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில். நாம போக கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மள வலுக்கட்டாயமா இங்க இழுத்துக்கிட்டு வந்துடும். இந்த கோயிலை நான் அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்ன ஒத்துமல்ல, வண்டியில இருந்துட்டு எல்லாருமா சேர்ந்து பாம்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இங்க என்னடானா பாம்போட கோயிலையே பார்த்துட்டோம். இது பத்தாதானே கார்த்திக் அண்ணாவோட கழுத்துல பாம்பு கடி வேற. கார்த்திக், உன்னை ஏதாவது பாம்பு கடிச்சுதா? அப்பா சொல்றதெல்லாம் நீங்க பெருசா. ஏய், எப்படா நடந்தது? அம்மா கேக்குறல, உண்மையை சொல்லு கார்த்திக். தெரியாதுமா, தூங்கி எழுந்த உடனே இந்த அடையாளம் இருந்தது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல ஒரு வித்தியாசமான கனவை கண்டேன். என்ன கனவு? அதே கனவை நீ மறுபடியும் பாத்தியா? அது வெறும் கனவுமா.
கனவுல வர பாம்பு கடிக்கவும் செய்யுமா என்ன? இல்ல கார்த்திக், ஆனாலும் இது பாம்பு கடிச்சதுக்கான அடையாளம் தானே. மா, நீங்க சொல்ற மாதிரி பாம்பு கடிச்சிருந்தா இப்படி உயிரோட நின்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா? வாயை மூடு, அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க. அட ஏமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? எந்த பாம்பு என்ன கடிக்கல, அதை பத்தி நம்ம பேசவும் வேண்டாம். ஐ அம் கம்ப்ளீட்லி சேஃப். அப்படியும் பாம்பு வந்தாலும் கூட அதை விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அம்ருதா அக்கா, விடு, உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்கள யாராவது பாம்பை பாத்தீங்கன்னா அந்த நிமிஷமே அந்த நொடியை என்கிட்ட வந்து சொல்லுங்க. அம்மா சங்கவி, இங்க வா. இவனுக்கு விளையாட்டுத்தன ரொம்ப ஜாஸ்தி, அதனால இன்னையில இருந்து நீதாமா இவனை கவனமா பாத்துக்கணும். பாத்துப்பல்ல? நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. அர்ஜுன், நீ அண்ணா வண்டி எடுத்துட்டு வா. கார்த்திக், நீ என் கூட வா. ரிலாக்ஸ் மாம், வாங்க. ஐயா, சின்ன ஜமீன்தார் ஐயா எப்பயா வருவாங்க? வந்துருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. இதோ ஜமீன்தார் ஐயாவே வந்துட்டாங்களே. சின்ன ஜமீன்தார் பாக்குறதுக்கு நம்ம ஜமீன்தார் ஐயா போலவே இருக்காருப்பா. ஆமாப்பா. ஏன் இவ்வளவு கூட்டம் இங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு காலையில வர சொல்லுங்க. சரி சார், வர சொல்றேன். என்னாச்சு டாட்? யார் இவங்கெல்லாம்? கிராமத்து ஆளுங்க. ஊர் விஷயம் ஏதாவது பேச வந்திருப்பாங்க. அதை நாளைக்கு பாத்துக்கிறேன். வாங்க போலாம். ஓகே டாட். இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்கு ஏன் வந்ததே இல்லை? இங்க எப்பவுமே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உங்க அம்மா ஆசைப்பட்டா அதனால எல்லாம் வந்திருக்கோம். வா. வாவ், this is so beautiful. நானே இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல. நீங்க வந்திருக்கீங்களா? நானா? நான் இல்ல, வந்ததில்ல. ஏய் கார்த்திக், நம்ம எவ்வளவு நாள் பழகி இருக்கோம். உனக்கு இந்த மாதிரி ஒரு அரண்மனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? இந்த அரண்மனை சூப்பரா இருக்கியா? நைஸ். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேலஸ்க்கு நான் தான ராணி. இது நமக்கான லவபிள் கிங்டம். गाइस, எவ்வளோ பெரிய பாட்டில், ஆனா ஒண்ணும் இல்ல. ஒரு கர்ட்டஸிக்காவது கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. மொத்த பாட்டிலையும் முழுங்கிருக்கானே, அவன் ஒண்ணு மாதிரி ஆளா தான் இருப்பான். வாய் புறா. ஏய், நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நம்ம வர வழியில ஒரு சிவன் கோயில் பார்த்தோம்ல, கார்த்திக் அண்ணாவோட கழுத்துல பாம்பு குத்துன அடையாளம் இருக்குல்ல, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இவ்ளோ பெரிய அரண்மனைய இன்னைக்கு வரைக்கும் பூட்டி தானே வச்சிருந்தாங்க. நான் சொல்றதுல நிச்சயம் பாம்பு இருக்கு. நான் நம்பிட்டேன். இப்படி பாம்புக்கு ஒரு கதை, தேளுக்கு ஒரு கதைன்னு இன்னும் எத்தனை நாள் சொல்ல போறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரியல் லைஃப். இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது எங்க அப்பாவோட பரம்பரை அரண்மனை. பூட்டியே வச்சிருந்தாலும் சுத்தமா தானே வச்சிருக்காங்க. சோ இங்க பாம்பு தேளுன்னு எதுவும் வராது. ஹே, சும்மா இருடா. கற்பனையை வளர விட மாட்டே போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத ஒரு படமா எடுக்கிறதா இருந்தா ஓப்பனிங்கே இந்த பங்களாவை ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி காட்டணும். புதஞ்ச சில மர்மங்களை ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறான். என்ன நடக்குதுங்க? சந்தியா, நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? சின்ன பசங்களோட சேர்ந்து நீயும் சின்ன புள்ள மாதிரி நடந்துட்டு இருக்க. கேட்டரிங் ஆளுங்களை வர சொன்னேன்னு சொல்லு. ஓகே. சங்கவி, வாமா இங்க. ஆண்டி, எங்க வீட்டுக்கு வாழ வர போறவனி இந்த அரண்மனையை பத்தியும் எங்க பரம்பரைய பத்தியும் நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் உங்க என்கேஜ்மெண்ட்டை இங்க வச்சோம். என் மருமகளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு யோசிச்சேன். அதனால நல்லா யோசிச்சு இத வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்காமா? படத்துல வர மாமியார் மாதிரி டெரரா இருமா. இவளுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய கிஃப்ட்? இன்னும் கல்யாணமே நடக்கல. அது நடக்குமான்னு கூட தெரியல. இந்த வளையல நிச்சயம் திருப்பி கொடுக்க மாட்டேன். அடி பாவி, இந்த வளையலுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்க போறேன். அதுல எனக்கு சந்தேகமே வேணாம். பிலீவ் மீ, உன்னோட இந்த சொத்து பத்துக்கும் இந்த அரண்மனைக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா மா,
10 வருஷமா துரத்தி லவ் பண்ணவ வலையில பார்த்தவனே போடான்றாளே. கார்த்திக், உங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. அதான் உங்க 2 பேர் ஜாதகமும் ரொம்ப நல்ல பொருந்தி வந்திருக்கு. ஒழுங்கா பாத்தீங்களா? உண்மையிலே மேட்சா இருக்கா இல்ல இவ ஏதாவது பண்ணி மேட்ச் பண்ண வச்சிருக்காளா? இவ எல்லாம் பண்ணுவா. அவ பாவம் விடுடா. உங்க 2 பேர் பஞ்சாயத்துக்குள்ள நான் வந்தனா இன்னைக்கெல்லாம் அதுதான் ஓடும். இத புடிமா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா கார்த்திக்? இங்க நெட்வொர்க் வர மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர். கார்த்திக், நான் என்ன சொல்றேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கூடதா? ப்ளீஸ் போன் கொடு. சொன்னா கேளு, இம்பார்ட்டன்ட் கால் பண்ணனும் ப்ளீஸ். கார்த்திக், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு என்ஜாய் வச்சிட்டா. நீ டிசைட் பண்ணிக்கோ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா இந்த போன் உன்கிட்ட கொடுப்பேன். சங்கவி, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட டைமண்ட் நெக்லஸ் வேணும்னு கேட்ரு. ரைட் பிரதர். கார்த்திக், அது சரி. இதுக்காக டைமண்ட் நெக்லஸ் மட்டும் கடையே வாங்கி தரேன். சரியா? ஓகே. அவன் கூட பேசினா டைம் போறதே தெரியல. ஸ்டார் ஹோட்டல்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை இங்கே தான் வைக்கணும்னு ஏன் அடம் பிடிச்சேன்னு தெரியல. இந்த அரண்மனையில நம்ம கடந்த காலம் பயங்கரமா இருந்ததுன்னு உனக்கு தெரியாதா? எந்த நேரத்துல என்ன நடக்கும், எப்ப நம்ம நிம்மதி பறிபோகும்னு குழப்பத்துல நான் இருக்கேன். நீ வேற. டாட். ஹே கார்த்திக். எல்லாரும் வந்தாச்சா? இன்னைக்கு நம்ம முன்னோர்களை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க போறீங்க. இவரை நல்லா பாத்துக்கங்க. இவர் தான் உங்க கொள்ளு தாத்தா கிரேட் விஜய் பிரதாப். இவரை பார்த்தா பிரிட்டிஷ் எம்பையர் நடுங்கிச்சான். இவரை பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த இடத்தை கட்டினது கூட பிரிட்டிஷ் ஆளுங்க தான். பிரிட்டிஷ்கார அந்த காலத்துல கொத்தனார் வேலையா பார்த்தா. அண்ட் இங்க இருக்காரு, இவர் தான் உங்க தாத்தா பால பிரதாப். இவரும் மிகப்பெரிய ஆளு, சாதாரண ஆளு ஒண்ணும் இல்ல. நம்புற மாதிரி இல்லையே. அப்படியா? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்படாதான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல இருந்த போட்டோ எங்கப்பா? இதை யாரோ கிழிச்ச மாதிரி இருக்குல்ல? ஓ, இந்த இடமா? ஏன் போட்டோ தான் இங்க இருந்தது. எப்படி கிழிச்சது? நாம இங்க வரப்போறோம்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். வேலைக்காரன் தெரியாம கிழிச்சிட்டானா? டாட், நீங்க அவனை திட்டி இருப்பீங்க. ஒருவேளை அந்த கோவத்துல இத கிழிச்சிருப்பானோ? இங்கேயும் வரலையே. இவ்வளோ கட்டியிருக்கானுங்க, ஒரு டவரை வைக்கலாம்ல. என்ன பிரயோஜனம்? பேரு மட்டும் பேலஸா? வாங்க சின்னையா, ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாம். என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல எதுவும் வேண்டாம். வேணும்னா நானே கேட்கிறேன். சரிங்க. தாத்தா. சொல்லுங்க சின்னையா. அந்த அந்த சத்தம் எங்க இருந்து வருது? அது நம்ம சிவன் கோயில்ல இருந்து வருது. இன்னைக்கு கோயில்ல ராத்திரி விசேஷமான நாக பூஜை இருக்கு. இது தினம் நடக்கிற பூஜை மாதிரி கிடையாது. இது சிறப்பான பூஜை. இந்த பூஜைக்கு ஏகப்பட்ட பாம்புகள் வரும். அவ்வளவு எதுக்கு, இச்சாதாரி பாம்பு கூட வரும். தாத்தா எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். ரெடி பண்ணிடியா? கொடு கொடு கொடு. நீயும் வா.
ஒன்னும் இல்லை, நான் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா தான் இருக்கு. யமுனானி, உங்க ஐடியா தான் கரெக்டா. நீங்க சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா கூட்டிட்டு வந்தாலும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்த விட இந்த ஊர்ல பொல்யூஷனே கிடையாது. நாளைக்கு உன் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நல்ல ஒரு முகூர்த்த நாளா பார்த்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். உன் கல்யாணத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் இந்த ஊரே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குப்பா இவ்வளவு கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறீங்க? டேய், நான் யாருடா செய்ய போறேன்? என்னோட வாரிசுக்கு தானே. டாட், நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும் தெரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் டாட். நிச்சயதார்த்தத்தை இதுக்காக இந்த கிராமத்துல, அதுவும் இந்த அரண்மனையில வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? அது ஒரு கடனை அடைக்கணும். கடனா? ரொம்ப வருஷத்து கடன். நான் உங்க அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கேன். உங்க பையன் கல்யாணத்தை நீங்க எங்க விட வச்சுக்கோங்க, ஆனா அவன் நிச்சயதார்த்தம் மட்டும் இங்க தான் நடக்கணும்னு அவ கேட்டுக்கிட்டா. அதனால தான் உன் நிச்சயதார்த்தம் இங்க நடக்குது. அதெல்லாம் சரி. கார்த்திக், இங்க வந்து பேசுங்க. உங்களுக்கு தானே காத்துட்டு இருக்கோம். வா. கார்த்திக் எங்க போயிட்டான்? வா கண்ணா. சரி, என்ன பண்ணல நீயே சொல்லு. ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? எஸ். அத வச்சுதான் இவங்க காதல் கதையை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்க போறேன். டேய், அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனையில புதைஞ்சிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ககக்கு போ. ஒரே கல்லுல 4-5 மாங்காய் அடிக்கலாம். இந்த விளையாட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல அம்மா அப்பா கூட கண்டிப்பா கலந்துக்கணும். நம்ம கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். யார் இந்த பொண்ணு? ஏன் முகத்தை மூடி இருக்கா? அம்மா, நீங்க தான். இல்ல என்னால பாட்டு பாட முடியும். சரி சரி சரி, நீங்க பாட்டு பாட வேண்டாம். அட்லீஸ்ட் கேள்விக்காவது பதில் சொல்லலாம்ல. சரி, அம்மாவை யாரு கேள்வி கேட்க போறா? ஹே, அவங்கள நான் கேக்குறேன். அம்மா, இந்த கேள்வி நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைக்கிறேன். மறைக்காம சொல்லுங்க. இச்சாதாரி நாகம்னா என்னம்மா? அம்மா, நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாம்பை பத்தி பேசினாலே உடனே நீங்க அப்செட் ஆயிடுறீங்க. ஏமா, இந்த இச்சாதாரி நாகம்னா டிவி சீரியல், சினிமா, புக்ஸ்ல தானே இருக்கும். ரியல் லைஃப்ல இருக்காதுல்ல? இருக்கு. அந்த சிவபெருமான நினைச்சு ஆண் பெண் 2 நாகங்களும் தவம் இருக்கும். அந்த தவத்துல மகிழ்ந்து சிவன் அந்த நாகங்களுக்கு வரம் கொடுப்பாரு. அது என்ன வரம்னா, அதுங்க 2 எப்ப வேணாலும் மனுஷங்க உருவத்துக்கு மாறலாம். வந்துட்டியா? இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு வேலை வந்துடுச்சு. என்னோட தவத்துல கிடைச்ச வரமா இச்சாதாரி நாகமா நான் உருமாறி இருக்கேன். இந்த வாய்ப்புக்காக தான் 20 வருஷங்களா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
மகா சிவராத்திரியான இந்த ராத்திரியில எல்லா கிரகங்களும் எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. நான் யாருங்கறத காட்ட போறேன். சந்தோஷமான என் வாழ்க்கைய கெடுத்தவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். அம்மா சரியாதான் சொல்றாங்கப்பா. நான் இச்சாதரி நாகத்தை பாத்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில நீயா படத்துல பார்த்தேன். இவ கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீங்க சொல்லுங்க. இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் இல்ல. இன்னைக்கு இரவு சிவராத்திரி பூஜை நடக்க போகுது. ஆயிரக்கணக்கான பாம்புகள் நாகத்தோட கோயில்ல ஒண்ணு சேரும். ஒரு சித்தர் தான் அந்த கோவில்ல பூஜை செய்வாரு. அவரோட ஞானத்துக்கும் சக்திக்கும் அந்த எல்லா பாம்புகளும் கட்டுப்படும். அத்தனை நாகங்களும் அவருக்கு முன்னாடி தலை வணங்கும். அவ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு இந்த நாகது கதை மேலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா என்னைக்கு நான் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணனோ அந்த செகண்டே இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்த பொண்ணா மாறின அந்த நாக வேற யாரும் இல்லப்பா, உங்க அம்மா தான்ப்பா. நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அப்படின்னா நாக பஞ்சமி விமன்ஸ் டேவை டிக்ளேர் பண்ணிர வேண்டியதா? டைமிங் பஞ்ச். நான் உன்கிட்ட காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன வேலை செய்யறீ? போங்கிறது. ஹலோ, தேவையில்லாம எதுக்கு கோவப்படுறீங்க? யாராவது வேணுமே இப்படி காஃபி கொட்டுவாங்களா? சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. சாரி சார். போ, இனிமேலாவது பார்த்து வேலை செய். லெட்ஸ் ஸ்டார்ட். சரி சரி, உங்களுக்கு பிடிக்கும்னா நான் உங்களுக்காக பாட்டு பாடுறேன். அதாரு 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 உதாரு உதாரு காட்டாதே உதாரு அதாரு 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 அதாரு. ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய கூட துப்பு இல்ல. இந்த கான்ட்ராக்ட பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஏற்கனவே இருந்தவங்கள வேலைக்கு வச்சா ஏதாவது தப்பு வரும்னு தான் உன்னை கொண்டு வந்து வச்சேன். ஒரு டம்ளர் காஃபியை கூட ஒழுங்கா கொடுத்துறேன். ஒண்ணுத்துக்கும் உதவாத உதவாக்க போங்கிறது. சார் சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. பட் ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். என் சம்பாத்தியத்துல தான் என் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வேலையில இருந்து என்ன அனுப்பிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். நீ செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்க கிட்ட என்ன கை கட்டி நிக்க சொல்றியா? இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. போ போங்கறல. அவளை எதுக்காக அனுப்புனீங்க? இல்ல சார், நாளைக்கு உங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டி நேரத்துலயும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பிட்டானா அதான். நாளைக்கு இந்த பார்ட்டில இந்த பொண்ணு இருக்கணும், இல்ல நீ இந்த பேலஸ்ல இருக்க மாட்ட. உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. அது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்கிட்ட கொஞ்சம் இன்டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி இங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு. அது இவங்கெல்லாம் ஏதோ எக்ஸைட்மெண்ட்ல ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க.
பட் நான் அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். நீ இங்கேயே வேலை பார்க்கலாம். இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப நேரமா இருந்துகிட்டே இருக்க. இதுக்கு என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு. அதை சாப்பிட்டா இது சீக்கிரமா குணமாயிரும். எங்கதான் இருக்கியா நீ? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? திடீர்னு அவங்க கோவப்பட்டதுனாலதான் நானும் உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி பேசினேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காதமா. நாளைக்கு காலையில எப்பவும் போல வேலைக்கு வந்துரு. சரி, தேங்க்ஸ். நீ பயங்கரமா சீட் பண்றப்பா. நான்லாம் ஒண்ணும் பண்ணல. சீட் பண்ணனா கார்டை போட வேண்டியதானே? இருங்க, அவசரப்படாதீங்க, போடுவோம்ல. நீ எங்க போன? இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை மிஸ் பண்ணிட்ட. பெருசா என்ன பேசியிருக்க போறீங்க? பாம்பு கதை தானே? அதை விட வேற ஒரு முக்கியமான டாபிக் இது. அபவுட் லவ். ஆண்டி இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல் பார்வையில வர்றதுதான் உண்மையான காதல்னு சொன்னாங்க. உன்னோட ஒப்பீனியன் என்ன கார்த்திக்? ஹலோ. எனக்கு லவ்லி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்டா இருந்தா என்ன, ஃபிஃப்த்தா இருந்தா என்ன, எல்லாம் ஒரே மாதிரி தான். யாராவது இங்க சீட்டிங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவங்கள தோப்புக்கரணை போட வச்சிருவேன். இங்க பாருங்க பசங்களா, யாரும் ஏமாத்த கூடாது. அப்படி ஏமாத்துனீங்க முட்டி போட வச்சிருவேன். புரியுதா? டேய், ஏமாத்த கூடாது, ஒழுங்கா விளையாடணும். சரியா? அவனு கூட வீட்டில் தான் நெட்வொர்க் கிடைக்கல. எங்கேயாவது கிடைச்சதே. இது அதே கோயில் தான். நான் கனவுல பார்த்த அதே கோவில். இந்த பொண்ணும் கனவுல வந்த அதே பொண்ணு. இது கனவில்ல கார்த்திக். நீ பார்க்கறதெல்லாம் உண்மை. வா கார்த்திக். பல வருஷங்களா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா கார்த்திக்.
நீ கனவுல பார்த்த அத்தனையுமே இன்னைக்கு உண்மையாக போகுது. வா கார்த்திக். வா வா என் கூட வா. நீ எனக்கு சொந்தமானவன் கார்த்திக். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது உலகத்துக்கே போக போறோம்.